அண்ணா குடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எதனா காசு வேணுமா? திவ்யாவா? யாருண்ணா அது? நான் யார் அது? உங்க சொந்தக்காரா? திவ்யா யார் அது? காதலியா? போலாமா? ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு உள்ள. சரி, இன்ட்ரா பேசிட்டு பார்த்துக்கலாம். கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்க எல்லாருமே தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன கேட்டுக்கிட்டு இருந்த அஸ்மா அப்படின்ற இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து இந்த இடத்த வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டோம். இருந்தும் கூட வந்து இந்த இடத்துல வந்து அஸ்மாவோட ஆத்மா வந்து இருக்கிறதா வந்து சில பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த சுத்தி இருக்கிறவங்க கூட சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லோக்கல் பீப்புள்ஸ். அந்த ஆத்மா இன்னும் அங்கதான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருமே வந்து அஸ்மாக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ சிரிஷாக் பண்ண உதவி மாதிரி, ரயுகாக் பண்ண உதவி மாதிரி, ஸோ அந்த மாதிரி அஸ்மாக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நீங்க நானும் மஞ்சுப்ரோ மட்டும் வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகேங்களா? எல்லாருமே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே வந்து சில பேர் ப்ரொபோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு தயவு செஞ்சு யாரும் ப்ரொபோஸ் பண்ணாதீங்க. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எனக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எனக்கு ப்ரொபோசல்ஸ் யாரும் சென்ட் பண்ணாதீங்க. ஸோ இது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். எல்லாருமே வந்து தைரியமா ப்ரொபோஸ் பண்ணுங்க. தைரியமா உங்களோட லைஃப் பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுங்க. லவ் பண்றது பெரிய விஷயம் இல்லை. கடைசி மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்னோட பெரிய பெரிய வாழ்த்துக்கள். லவ் பண்றதுக்கு முன்னாடி வந்து தைரியமா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்க
தக்க வச்சுக்கோங்க, தைரியமா இருங்க. ஓகேவா? தைரியமா இருந்தால் தான் லவ் பண்ண முடியும். லவ் பண்ண முடிஞ்சால் தான் வாழ்க்கையில் பல ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாமே ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து தைரியமா இருங்க, பாசிட்டிவா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ ஓரிரு வார்த்தைகள் ஆல்ரெடி 2 வாட்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் அகெயின் எல்லாரும் கேட்டிருக்காங்கன்ற காரணத்துக்காக மறுபடியும் இப்போ நம்ம வந்திருக்கோம். ரொம்ப இந்த பிளேஸும் கூட ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஏதாச்சும் சொல்லுங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சரி ப்ரோ, வந்துக்கிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அது சொல்கிறதுக்கு வரல. ஓகே ஓகே. ஸோ அப்படியே ஒரு வேலண்டைன்ஸ் டே விஷஸ் பண்ணிட்டீங்களா? அதை சொல்ல முடியாது, அதான் சொன்னீங்க. ஓ, அதான் சொல்ல முடியாது. வராது அந்த வேலண்டைன்ஸ் டே சொல்ல. சரி சரி, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே. ஹாப்பி லவர்ஸ் டே. ஹாப்பி லவர்ஸ் டே. எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஆனால் நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் பையனும் அவ்வளோ தான், பொண்ணும் அவ்வளோ தான். கரெக்டாக இருந்தால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு வேற எதுவுமே பிரேக்கப் பண்ண அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் உண்மையான லவ்க்கு மட்டும் நீங்கள் முன்னாடி போங்க. நான் சொல்கிறது அவ்வளோதான். சூப்பர். ஓகே, அனுபவம் பேசுது. ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோரிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது வந்து நான் உங்ககிட்ட எந்த வீடியோலையுமே இந்த இடத்த பற்றி நான் சொன்னதில்லை. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து இந்த பிளேஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரோ, என்ன இருந்தாலும் சரி, ஓகே, வீடியோ வந்து நீங்கள் சேஃபாக ஸ்வீட்டாக பயங்கரமாக நடக்கிறது நம்ம கையில் இல்லை. வந்திருக்கோம், இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்குது. பார்ப்போம், இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்தால் ஓகே, கேப்சர் பண்ணிட்டு கிளம்பலாம். அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் இந்த இடத்த ஒரு வாட்டி ஃபுல்லாக டான்ஸ் பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகே, ஓகேவா? ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகலாமா? அப்படியே ரொம்ப சவுண்ட் கேட்டுருந்துச்சு. கிளாஸு அந்த சேர் ஒன்று அப்படியே இருக்குது ப்ரோ. சேர் இருக்குதுல்ல, அப்படியே இருக்குது. பக்கெட்டு, சிமெண்ட் மூட்டை, யாருன்னு கேளுங்க. சரி வாங்க போகலாம் அந்த பக்கம். வேலை பண்ணலாம். இப்போ வந்து சவுண்டு வந்து மைன்யூட்டாக கேட்ச்சு எனக்கு. ஓகேவா? நம்மளும் வந்து எதுவும்
பேசிக்க வேணாம். சரி. ஓகேவா? மெதுவாக மேக்ஸிமம் மெதுவாக சைலண்ட்டாக மூவ் பண்ணலாம். ஏன்னா வந்து திடீர்னு போலீஸு கீலீஸுன்னு யாருன்னா உள்ளே வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது மெயின் ஏரியா இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சைலண்ட்டாக மூவ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. எம்மாடியோ ஏ ப்ரோ, அந்த பாட்டிலுங்க ப்ரோ. ப்ரோ அன்றைக்கி வந்தப்போ உடச்சி போட்டுருந்துச்சு இல்லை? இந்த பாட்டில் கூட வர தானாக நவுந்துச்சு இல்லை? அந்த பாட்டிலுங்க தான் இதெல்லாம். இடம்லாம் பாரு எப்படி. ப்ரோ 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 பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன். ஆளுக்குறாங்க ப்ரோ. ஆமாம், சைலண்ட்டாக பயணிக்கிறாங்க. போகலாம் மேலே. அவசரப்பட்டு முடிவு எடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம். வாங்க ஃபஸ்ட்டு உள்ள போயிடலாம். ஓகே. ஆளுக்குறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. கையில் எதனா கத்தி கித்தி வச்சுருக்கிறாங்க நம்ம தெரியல. இப்போ மேலே போகிறது சேஃபாக என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா பண்ணலாமா? சைலண்ட்டாக போகலாம். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் போயிட்டு. சரி. ஓகே. அவன் யார் என்னன்னு கூட தெரியல. சரி. கையிலே கட்டுனுக்கிறான் அவனுக்கு. சரி ப்ரோ, அதான் நானும் பார்த்தேன். சரி வாங்கிட்டான்மா. சைலண்ட்டாக போகலாம். சரி ஓகே. இடத்துல அவன் என்ன பண்ணுறான் அதை பார்க்கலாம். பார்த்துவா ப்ரோ. ஓகே ஓகே. பார்த்துவா. பார்த்து. வேலை பண்ணலாம். சிங்கிள் கேமரா ஹேண்டில் பண்ணிடலாமா? ஓகே. பலாயிரம் டார்ச் போட வேணாம். சரி.
அப்புறம் யாருமே இல்லை. யாருமே இல்லை ப்ரோ. போயிட்டு ப்ரோ இப்போ மேலே வந்தாங்க. மேலே தானே வந்தான் இப்போ. வா வா பார்க்கலாம் வா. சவுண்டு தான் கேட்கும். அந்த பக்கம் சவுண்டு வருது. கேட்ச்சு தானே. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். அந்த டைமில் வந்து யாரும் லுங்கி கற்றுன்னு போனது வந்து நான் க்ளீனாக பார்த்தேன். ஆள் நடமாட்டம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் நாங்கள் ஒன்றும் சத்தம் பதறல கத்தலை. ஓகேவா, சாஃப்டாக தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து எத்தனை விதமானது ஏதாச்சும் இருக்குமா, லைக் கத்தி அந்த மாதிரி எதனா இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் ரொம்ப மெதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, என்கிட்ட பேக்கில் 2 நைட் விஷன் இருக்குது. ஒரு நைட் விஷனு ப்ளஸ் வந்து ஒன்று தெர்மோகிராஃபி கேமரா இருக்குது. ரெண்டுமே வந்து நான் செட் பண்ணுறேன். ஓகேவா, 2 பேசேஜ் இருக்குது. 2 பேசேஜில் செட் பண்ணுறேன். பார்ப்போம், இன்கேஸ் வந்து எதனா நம்மளுக்கு கேப்சர் ஆச்சுன்னா ஓகே. ஸோ முதல்ல வந்து இங்கே இருக்கிறவன் யார் என்னன்றதை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்டு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். நான் அப்போவே சொன்னேன் சேஃப் இல்லை இது. இப்போ எவனோ ஒருத்தர் தான், ஒருத்தனை எத்தனை பேருன்னு தெரியல. ஓகே சரி, நைட் விஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? சரி ப்ரோ. ஸோ கைஸ் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற 2 கேமராவும் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பார்த்துட்டோம். மேலே வர ரவுண்ட் பார்த்துட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா, ஏன்னா ஒரு செகண்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ. சரி ப்ரோ. அவன் முன்னாடி போகிறான். ஓகே ஓகேவா, இங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. எதனா இன்கேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வர மாதிரி இருந்துச்சுனாக்கா ஓகே உடனே கிளம்பிடலாம். ஓகே. சரி, வேலை தான் பண்ணுவோம். சரி போய்ட்டு கேமரா எடுத்து வந்துடலாம். போய்ட்டு உஷார். நம்ம போகலாம் மேலே. ஓகே. இது கூட நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பண்ணு. கையில் டார்ச் மட்டும் வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்றுனாக்கா அநேகமாக மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. பார்த்து ப்ரோ, கம்பியெல்லாம் இருக்குது.
ஆ நீ போயிட்டு வாங்க, நான் இங்கே பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு வரட்டா? நீ போயிட்டு வாங்க, நான் இங்கே பார்த்தேன். சரிண்ணா. சரி நான் போட்டுமா? போயிட்டு வாங்க. டாக்டர் வேணுமா? டார்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நீ போயிட்டு வாங்க, நான் இங்கே சரி ப்ரோ, சேஃபாக இரு ப்ரோ. ஓகே. ஒரு கண்ணு வச்சுக்கோ. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். ம். சவுண்டே இல்லை. யாருமே இல்லைங்க கைஸ். இப்போ தான் நான் வந்து பார்த்தேன், இந்த இடத்துல வந்து க்ளீனாக வந்து அவன் மேலே வந்தான். Oh my God. ஹலோ ஹலோ அண்ணா, யார் நீங்கள்? ஹலோ அண்ணா. கைஸ் பார்த்துட்டு இருக்கிறான் போலுக்குதுங்க. கேமரா அங்கே வச்சிடுறேன். அண்ணா, அண்ணா யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாமா? உங்களை இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல. அண்ணா, சாப்பிட்டீங்களா நீங்க? அண்ணா, என்ன வேணும்ண்ணா உங்களுக்கு? சாப்பாடு ஏதாச்சும் வேணுமா?
வேணுமா உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க யார் இருக்கீங்க? உங்களுக்கு எதனா காசு வேணுமா இல்லை சாப்பாடு வேணுமா? உங்களுக்கு எதனா காசு வேணுமா? திவ்யாவா? யாருண்ணா அது? நான் யார் அது திவ்யா? உங்க சொந்தக்காரா? நான் யார் அது? உங்க சொந்தக்காரா? திவ்யா யார் அது? காதலியா? நான் நீங்க லவ் பண்றீங்களா? லவ் பண்றீங்களா என்ன? அவங்க எங்க இருக்காங்க இப்ப? எங்க இருக்காங்க அவங்க? இங்கதான் இருக்காங்களா? இப்ப எங்க இருக்காங்க? இங்கதானே, இங்க யார் இருக்காங்க? அவங்க உயிரோட இருக்காங்களா, இறந்து போயிட்டாங்களா? அவங்க உயிரோட இருக்காங்களா, இறந்துட்டாங்களா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கோபப்படுறீங்க? இப்போ நான் எதனா தப்பா கேட்டானா? நீங்கள் என் மேலே கோபப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா எனக்கு உங்களை பார்த்தது கோவமே வரல. ஆனால் நீங்கள் கோபப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமா? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இல்லை நான் வேணா உங்களை வேலையில் சேர்த்து விட்டுமா? என்னால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணுறேன். வேலை செய்கிறீங்களா? இல்லை குடிச்சிருக்கீங்களா என்ன? நான் உங்ககிட்ட வர போகிறேண்ணா. ஏமா நீங்கள் எந்த கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை. அண்ணா குடிச்சிருக்கீங்களா? கையில் எதனா வச்சுனுக்கிறீங்களா? கையில் என்ன இருக்கிற மாதிரி இது எவ்வளோ கிட்ட போயிட்டான். ரொம்ப பயமாக இது. நான் கிளம்புறேன் அங்கேருந்து. நீங்கள் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன். ப்ரோ மேலே தான் போகிறோம்.
கையில் நான் விஷ்ணுகிறான் ப்ரோ. போயிடலாமா? ஒரே ஒருத்தன் தாங்கிறான். சரி போயிடலாமா? என்னவா? கேட்டேன் சாப்பாடு எதனா வேணுமா இல்லை எதனா ஹெல்ப் பண்ணணுமான்ட்டு. எதுவுமே பேச மாட்டேன்றான். திவ்யான்றான் ப்ரோ பேர். ஏதோ லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறான். ஆமாம், என்ன பண்ணுறேன்னு ஏதோ லவ் ஃபெயிலியரான் ப்ரோ. போயிடலாமா? வாங்க சொல்கிறான். ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து நான் அவனை பார்த்துட்டேன். அவன் மேலே தான் இருக்கான். ஆக்சுவலாக அவன் வந்து லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். திவ்யான்ற பேர் சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? ஆக்சுவலாக அவன் குடிச்சிருப்பான் போல். கையில் வேறு வந்து ஏதோ கத்தி மாதிரியான ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கும் போல். ஸோ ஐம் நாட் ஷுர். ஏன்னா எனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் நான் அங்கேருந்து வேகமாக கிளம்பி கீழே வந்துட்டேன். இப்போ ஒரு ரூமில் இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நம்மளால் இன்றைக்கி அஸ்மா பார்க்க முடியல. வேறு ஒன்று நினச்சி வந்தோம், வேறு ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ கைஸ், நாங்கள் வந்து ஆக்சுவலாக எதுக்குமே பதட்டப்படல. ஏன்னா வந்து எனக்கு மனசில் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு துளியும் வந்து எனக்கு பயம் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல போலீஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து மெயின் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒரு இடத்துல இவன் இங்கே இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான், நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்சது நான் வந்து பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து கேமரா எல்லாமே இப்போ நாங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ நைட் விஷனை தான் நான் இப்போலாம் ரொம்ப அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். ஸோ அண்ட் தென் வந்து ஜிம் வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்து சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரீசெண்டாக போட்ட வீடியோ. ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு என்ன பேசுகிறது, இந்த இடத்தோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா போலீஸோட நடமாட்டமாக ரொம்ப அதிகமாக இருக்கிற இடம் இல்லையா? அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு எனக்கு தோணுது. சரி ப்ரோ, நீங்கள் ஏதாச்சும் ஒரு 4 வார்த்தை பேசிடுங்க. இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கிளம்புது ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம போகலாம். சத்தம் கேட்குது ப்ரோ. வரணும்னா தெரியலையே, வர மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுட் ஸ்டெப் கேட்குது. போயிடலாமா? போயிடலாம், அவ்வளோதான். ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது. அவன் கையில் என்ன வச்சுனுக்கிறான்னு யாருக்கு தெரியும் ப்ரோ. ரொம்ப கிட்ட போயிட்டான் ப்ரோ. அவன் கிட்ட ரொம்ப கிட்ட போயிட்டான். அவன் இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருந்தானா அவன் மூஞ்சி கேப்சர் பண்ணிட்டு இருந்துப்போம் ப்ரோ. சரி ப்ரோ, கிளம்பிடலாம். அதுக்குள்ளே கையில் என்ன சடன்னு எடுக்கிற சவுண்டு கேட்ச்சு எனக்கு. வேணாம் வேணாம், நம்ம இருக்கிறது நல்லது இல்லைங்க. போயிடலாம். அவனுக்கு எதான் என்ன ப்ராப்ளம், அவன் தலைகளை கட்டிட்டு மென்ட்டுக்கிட்டு ஆகிட்டான எதுவுமே புரியலையா ப்ரோ? அவனுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன், காசு வேணுமான்னு கேட்டேன். இல்லைனா வேலை இல்லையா, வேலை கூட வாங்கி தரேன், என்னால் முடிஞ்ச உதவின்னு. எதுவுமே ரெஸ்பான்சிபிள் இல்லை. வெறிய திவ்யான்னுறான் ப்ரோ. சரி நம்ம போயிடலாம் ப்ரோ. வேணாம். எதுனா தலைமையில கிட்ட போட்டான்னா அப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் நமக்கு. இல்லைனா ஒரே ஒரு வாட்டி லாஸ்ட் நான் ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டா ப்ரோ. வேணாம் ப்ரோ, எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன் ப்ரோ? வேணாம் ப்ரோ. தனியாக இல்லை ப்ரோ, அதுக்கு சொல்ல. இப்போ எப்படியும் அவன் கிட்ட போய்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் மூஞ்சை மட்டும் கேப்சர் பண்ணுறான்ட்டான்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. வேணாம் ப்ரோ, அவன் வேணாம் யாச்சும் போயிடலாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, என்னால் முடிஞ்சது ஒரு 2 நிமிஷம். மேலே கேமராலாம் இருக்குது, அதெல்லாம் கூட எடுத்துன்னு வரணும்ல. நைட் விஷன் நல்லா இருக்குது இல்லை? சரி ப்ரோ, சரி அதெல்லாம் போயிட்டு வாங்க. நான் தனியாக போயிட்டு வரேன். ஓகே, நான் ஸோ பார்த்துக்கிறேன். இங்கே இருங்க உஷாரா. ஓகே. ப்ரோ ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது ப்ரோ. அதனால தான் நாங்கள் போயிடலாம்னு சொன்னேன். வேணும்னா காலையில் வந்து பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க தான் இறங்கி வர மாதிரி தோணுது. சவுண்ட் வந்து நிற்கிது. அவன் இங்கே தான் இறங்கி வர மாதிரி தெரியுது. போயிடலாமா? காலையில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வேணாம், சொல்லது கேளுங்க. இப்போ வேணாம், காலையில் வந்து எடுத்துக்கலாம் சீக்கிரமா. சும்மா ஏன் இப்போ வேணாம், போயிடலாம். மேலே போகிறது வேணாம் ப்ரோ. எனக்கு தப்பாக படுது. எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. அப்போ இது நாங்கள் இல்லை டம்முன்னு கேட்டுன்னு நான் போய் ஓடி வர. அவன் தான் இறங்கி வரானான்னு தெரியல. வேணாம் ப்ரோ, போயிடலாம். ஒரு தொத்தின்னு வந்தானா ஓடக்கூட முடியாது. இந்த இடத்துல செடிங்க நிறையா இருக்குது. செடிங்க இருக்குது. அங்கே போயிடலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. போயிடலாமா? ஓகே போயிடலாம். காலையில் வந்து எடுத்துக்கலாம் இது. ஸோ கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நான் மேலே போய் தனியாக பார்க்கலான்னு இருந்தேன். பட் மஞ்சு ப்ரோ வானான்றாரு. என் மனசுக்கும் சரியாக படல. அதனால் நான் இங்கே கிளம்ப போகிறோம் இந்த இடத்துல இருந்து. ஸோ அடுத்து சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் ரூபன் ஹாரத் தமிழன்.
Zodo